பிரைஸ்லர் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் இந்த 6வது மாதத்திலும் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி 6வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். உங்கள் படிப்பின் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானம் தந்து உங்களை வழி நடத்துவார். ஓகே குட்டீஸ், அது மாத்திரம் இல்லை, நீங்களும் நல்லா செபிக்கணும், வேதம் படிக்கணும். ஸ்கூலில் உங்களுக்கு அனுதினமும் நடத்துகிற பாடங்கள்லாம் கவனமாக படிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி அவரை கொஞ்ச நேரம் துதித்து ஸ்தோத்தரித்து நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்த்து சந்தோஷப்படலாமா? ஓகே, கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். வருஷம் தொடங்கின நாள் முதல் 5 மாத அளவும் கிருபையாக எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவரை இந்நாள் வரைக்கும் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூடவே இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தின கர்த்தாவே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, நல்லா படிப்பதற்கு நல்ல ஞான அறிவை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல ஆவி எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிருபையுள்ள பிரசனம் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தின அன்புக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த தயவு இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராம் மூலமாய் கர்த்தர் நீர் எங்களோடு பேச போவதற்காக உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் பாடல் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஸ்கிட் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை போன்று இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய போவதற்காக நன்றி. அவர்களோடு பேசி அவர்களும் உமக்காக எழும்பிட கர்த்தர் நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் ஒன்றே இந்த ப்ரோக்ராம் மூலமாய் எங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிற தயவுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தாரு வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்க்க எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்களா? ஆமாக்கா, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ குட்டீஸ்க்கு இந்த மந்த்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கும், எல்லோரும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஸோ இப்போதும் நம்ம இந்த மந்தோட எண்டில் இருக்கோம். நம்ம இந்த மந்தில் ஆண்டவர் நமக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் எவ்ரி மந்த் நம்ம ஒரு தாட் ஃபார் த டே கேட்போம், கரெக்டாக? ஸோ இந்த மந்த்து என்ன தாட் ஃபார் த டேன்னு வின்சி அக்கா வந்து சொல்லுவாங்க. நம்ம கேட்கலாமா? ஓவர் டு தாட் ஃபார் த டே. ஹாய் குட்டீஸ், இந்த மந்த் உங்களை எல்லாரையும் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தாட் ஃபார் த டே கேட்டுடலாமா? ஸோ தாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிட்டு, ஆக்ஷன் சாங், ப்ரேயர் பண்ணலாம். ஸோ எல்லாம் நம்ம கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தாட் பார்த்துடலாமா? சரி அக்கா, அதுக்கான வசனம் நான் படிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்ச கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஸோ யூ ஆர் த chosen people, chosen generation. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய தாட் என்னென்னா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதுக்காக அப்படின்னா, அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி. ஸோ இது நம்ம சர்ச்சோட ப்ராமிஸ் வர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ எவ்வளோ ஹாப்பியில் நம்மளை வந்து ஆண்டவர் இந்த உலகத்தையே படைச்ச ஏசப்பா அவருக்கு சொந்தமாக இருக்கணும்னு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டாராம். ஸோ ஏசப்பா எவ்வளோ லவ்விங்கில், ஏசப்பாவுக்கு நம்மளை எவ்வளோ பிடிக்கும்ல. சும்மா நீங்கள் ஒரு கிளாஸில் என்னை கிளாஸ் டீச்சராக என்னை வந்து சூஸ் பண்ணாங்க, கிளாஸ் டீச்சராக என்னை மேம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கும்? மேம்க்கு என்னை பிடிக்கும், அதனால தான் மேம் என்னை கிளாஸ் டீச்சர் ஆக்குனாங்க
உண்டாக்குனாங்க. மேமுக்கு என்னை பிடிக்கும், அதனால தான் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண, என் புக்ஸ் எடுத்துகிட்டு வா, இல்லைனா எனக்கு இது ஷேர் பண்ண, உன்னோட திங்ஸில் உன் பென்சில் தெரியா அப்படிலாம் மேம் எழுத கேட்டால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. மேம்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்கும்ல. கிளாஸில் இருக்க எல்லோரும் மேம் என்ன தான் கூப்பிட்டாங்க ஸ்டாஃப் ரூமுக்கு, மேம் என்ன தான் கூப்பிட்டாங்க இந்த ஹெல்ப்புக்கு அப்படின்னு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். கரெக்டாக? ஆனால் இந்த உலகத்தையே உண்டாக்குன ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு வேணும், சொந்தமாக வேணும் அப்படின்னு ஏசப்பா நம்மளை என்ன பண்ணாங்களா, சோஸ் பண்ணாங்களா, நம்மளை தெரிந்தெடுத்தாங்களா. அப்போ எவ்வளோ ஏசப்பாக்கு நம்மளை பிடிக்கும்ல. ஸோ நம்மளும் ஏசப்பாக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். பிகாஸ் நம்ம வந்து ஏசப்பாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உலகத்தில் இருக்கவங்க மனுஷங்க மாதிரி நம்ம இருக்கலாமா? இல்லை. உங்கள் மேம்க்கு உங்களை ரொம்ப பிடிச்சா நீ என்ன பண்ணுவ, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாட கூப்பிடுவாங்க, அது வேணாம் வேணாம், அந்த மேம்க்கு என் மேலே ரொம்ப நல்ல எண்ணம் இருக்குது, ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது, அதனால் அவங்க வந்து என் பேரெல்லாம் வந்து கெட்டு போச்சுன்னு மேம்க்கு தெரிஞ்சிச்சு, நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் மேம் கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் நினைப்போம்ல. நமக்கு பிடிச்சவங்க முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்காரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்கள் இருக்கணும்னு தேவை கிடையாது. ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். என் ஃப்ரெண்டு இது பண்ணலன்னா என் கூட பேச மாட்டா, ஐயோ பாட்டு பார்க்கலன்னா பேச மாட்டா, பொய் சொல்லலைன்னா பேச மாட்டா, அவ கூட சேர்ந்து அரட்டை அடிக்கலைன்னா பேச மாட்டான், அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அவங்கள சோஸ் பண்ணல, ஏசப்பா தான் அவங்கள தெரிந்தெடுத்திருக்காங்க. அதனால் ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்கேனா, ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா, ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறேன்னா, ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கி நல்லா நடந்தேனா, அப்படின்னு தான் நீங்கள் எப்போவுமே நினைக்கணும். ஏன்னா இந்த உலகத்தையே உண்டாக்குன ஏசப்பா ஒன்றை தெரிந்தெடுத்திருக்காராம், என்ன தெரிந்தெடுத்திருக்காராம். அப்போ நம்ம ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி தானே நடக்கணும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த தாட்டில் என்னென்னா, நம்ம வந்து சோசன் பீப்புள், கரெக்டாக, சோசன் ஜென்ரேஷன், ஏசப்பாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனம். அப்போ நம்மளோட கேரக்டரெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஸ்கிட்டெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நம்ம ப்ரேயர் கூட பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இதில் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் பாருங்கள். ஏசப்பாக்கு எப்படி பண்ணால் எனக்கு பிடிக்கும், நீங்கள் இது தான் நினைக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் நான் என்ன பேசுனா, என்ன நடந்தா, இல்லை எப்படி ட்ரெஸ் பண்ணா, என்ன சாப்பிட்டா, இல்லை யார் கூட பழகுனா ஏசப்பாக்கு பிடிக்கும். பிகாஸ் ஐ ஆம் chosen by almighty God. இந்த உலகத்தையே உண்டாக்குன தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனம். அவருக்கு எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்கும்னு நீங்கள் எங்கே போனாலும் கவனமாக இருக்கணும். இருப்பீங்களா? நீங்கள் குட் தானே? ஸோ கண்டிப்பாக இருப்பீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். ஸோ அக்காங்க கூட சேர்ந்து ஜாலியாக அப்படியே உட்காந்து படுத்து கடந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எலும்பி ஆக்ஷன் பண்ணலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். வண்ணப்பூக்கள் மலருதே, குயில்கள் எல்லாம் பாடுதே. விண்மீன்கள் ஜொலிக்குதே, சூரியன் அழகாய் உதிக்குதே. வண்ணப்பூக்கள் மலருதே, குயில்கள் எல்லாம் பாடுதே. அவரை தினம் துதித்திடவே. விண்மீன்கள் ஜொலிக்குதே, சூரியன் அழகாய் உதிக்குதே. வண்ணப்பூக்கள் மலருதே, குயில்கள் எல்லாம் பாடுதே. கேளு, உன்னை தெரிந்து கொண்டாரு.
அழகாக படைத்தவர்க்கு நன்றி சொல்லிடு. சின்ன தம்பி கேளு, உன்னை தெரிந்து கொண்டாரு, ஞானம் தந்த தேவனை என்றும் போற்றி பாடிடு. சின்ன தங்காய் கேளு, உன்னை தெரிந்து கொண்டாரு, அழகாக படைத்தவர்க்கு நன்றி சொல்லிடு. விண்மீன்கள் ஜொலிக்கணும், சூரியன் அழகாய் உதிக்கணும், வண்ணப்பூக்கள் மலரணும், குயில்கள் எல்லாம் பாடணும். விண்மீன்கள் ஜொலிக்குதே, சூரியன் அழகாய் உதிக்குதே, வண்ணப்பூக்கள் மலருதே, குயில்கள் எல்லாம் பாடுதே. உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்துப் பார், அவர் உனக்கு பதில் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்துப் பார், அவர் உனக்கு பதில் தருவார். இயேசுக்காய் கனி கொடுத்திடு, இயேசுவில் என்றும் நிலைத்திடு. 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 உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்துப் பார், அவர் உனக்கு பதில் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்துப் பார், அவர் உனக்கு பதில் தருவார். என்ன குட்டீஸ், ஜாலியாக ஆக்ஷன் சாங்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடினீங்களா? அதே குஷியோட அதே எனர்ஜியோட நம்ம ப்ரே பண்ணலாமா? சிந்து அக்கா நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஜெபிக்க போகிறாங்க, என்ன எதுக்காக ஜெபிக்க போகிறாங்க, நம்ம அவங்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ப்ரேயர். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். தாட் ஃபார் த டே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த தாட் ஃபார் த டேயில் என்ன சொன்னாங்க, நம்மலாம் வந்துட்டு கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சூசன் பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பிரித்து எடுத்திருக்கவங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? ஏசப்பாவை மாதிரியே உண்மை, நேர்மை, ஸோ அநேக நல்ல காரியங்கள் ஏசப்பா கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் எப்படி இருக்கணும்? அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே அந்த உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து அக்கா எதுக்காக ப்ரே பண்ண போகிறோன்னா, ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த உண்மையும் அந்த நேர்மையும் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும். ஸோ சின்ன பிள்ளைகளை உங்ககிட்டயும் இருக்கணும், பெரியவங்க நம்மக்கிட்டேயும் இருக்கணும். ஸோ அந்த ஆண்டவர் ரொம்பவே நம்மக்கிட்ட எதிர்பார்க்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மனமாக ஜெபிப்போமா? ஸோ உண்மை உள்ளவர்களை தான் வந்து ஆண்டவர் வந்து உயர்ந்த இடத்துல வைப்பார், ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். ஸோ அந்த உண்மை நம்மளுக்கு பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஸோ அக்கா கூட சேர்ந்து நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா? எல்லோரும் என் கூட சேர்ந்து முட்டி போட்டுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, நம்ம ஒரு மனமாக ப்ரே பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். அடுத்து எங்கள் திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், எங்களையும் கூட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அமேன் தகப்பனே. நீங்கள் விரும்புகிற அந்த உண்மையும் நேர்மையும் எங்களுக்குள்ள அதிகமாக காணப்படணும்ப்பா. உங்களுக்காக நீங்கள் பரிசுத்த ஜனமாக நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, பிரித்தெடுத்திருக்கிறீங்க. உங்களை போல் நாங்கள் வாழணும்ப்பா. அமேன் தகப்பனே. நீங்கள் விரும்பாத அந்த பொய் எங்ககிட்ட இருக்கக்கூடாது, ஏமாற்றுத்தனங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவரே இயேசப்பா, கர்த்தாதி கர்த்தவே, வேறு தவறான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத அந்த குணங்களும் சுபாவங்களும் எங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்புகிற அந்த உண்மை அதிகமாக எங்ககிட்ட காணப்படட்டும். ஆண்டவரே இயேசப்பா, அந்த உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அவன் வந்துட்டு ராஜா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், ஆண்டவரே அநேகத்தின் மேலே அதிகாரம் வைப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நீங்கள் நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த உண்மையினால் எங்களை நிரப்புங்கப்பா. எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருக்க கிருபை தாங்கப்பா. வேதத்தை வாசிக்கிறதுல உண்மையாக இருக்க கிருபை தாங்க, ஜெபிக்கிறதுல நாங்கள் உண்மையாக இருக்க கிருபை தாங்கப்பா, ஆலயத்துக்கு வரதுல நாங்கள் உண்மையாக இருக்க கிருபை தாங்க. மெயின் தகப்பனே, நீங்கள் கொடுத்துருக்குற ஆண்டவரே படிப்பில் நாங்கள் உண்மையாக இருக்க கிருபை தாங்க. மெயின் தகப்பனே இயேசப்பா, இந்த விஷயத்தில் நாங்கள் ஏமாற்றாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த நேர்மையினால் நிரப்புங்கப்பா.
அமேன் தகப்பனே. கர்த்தாதி கர்த்தவே, நீங்கள் விரும்புகிற பிரகாரமாக நாங்கள் இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ள மனிதர்கள் தான் ஆண்டவரே. சப்பா, எங்களால் அநேக விஷயத்தில் உண்மையாக இருக்க முடியலப்பா. நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. எங்களால் முடியாததை ஆண்டவரே நீங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் எங்களுக்கு செய்ய பலன் தருவீங்க. இந்த நாளிலும் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. உங்களோட விஷயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ்லையும் ஆண்டவரே படிப்பின் காரியத்தில் நாங்கள் உண்மையாக இருக்க கிருபை தாங்க. எந்த விதமான ஏமாற்றுத்தனங்கள் எங்களுக்கிட்ட இருக்கக்கூடாது, பொய் சொல்கிற அந்த காரியங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஐ வேறு என்னெல்லாம் ஆண்டவரே இசப்பா உமக்கு பிரியமில்லாத ஹேபிட்ஸ் இருக்கோ, குணங்கள் இருக்கோ, சுபாவங்கள் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து போடுங்க. நீங்கள் விரும்புகிற பரிசுத்த ஜனமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாங்க. மனிதர்களை பிரியப்படுத்த நாங்கள் வாழக்கூடாது, எங்களை நாங்களே இசப்பா பிரியப்படுத்தி வாழக்கூடாது. உமக்கு பிரியமானதையே எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்தட்டும். எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஆண்டவரே இசப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்கள் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த போகிற உங்கள் அன்பிற்காக நன்றி. நீங்கள் விரும்புகிற அந்த உண்மையினால் எங்களை அதிகமாக நிரப்புகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மெய்யான வழிகளில் நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்காக நன்றி. உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணித்து ஒப்புவித்து செபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை மேசுராஜா ஒருவருக்கே. மீட்பரட்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். குட்டீஸ், இப்போது நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம்ல. ஸோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளே ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோம். நீங்களும் ஜெபிச்சிங்கள்ல. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நீங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குற ஸ்கிட்டு பார்க்க போகிறோம். ஸ்கிட்டில் கூட அண்ணாலாம் ஏதோ ஒரு கோட்டெல்லாம் போட்டு வராங்க. ஸோ என்ன ஸ்கிட்டுன்னு பார்க்குறதுக்கு எனக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்ல. ஸோ ஸ்கிட்டை போய் பார்க்கலாமா? ஓவர் டு ஸ்கிட். கஷ்டப்பட்டு டாக்டர் படித்து இந்த ஹாஸ்பிட்டலுக்காச்சும் வேலைக்கு போகணுன்னு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலும் வேலை தர மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? சரி, பேசாமல் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடலாம். நமக்கு ஒரு கம்பவுண்டரை தேடி நம்மளோட அசிஸ்டண்ட்டை செட் பண்ணிடலாம். படித்து முடித்தவொடனே வேலைக்கு போய் ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன் இந்த காலத்துலலாம் வேலைக்கு போய் சம்பாரித்து இது பண்ணுவான்? நம்மளாம் டக்குன்னு மேலே வரணும். அதுக்கு ஒரே வழி, ஒருத்தனை ஏமாத்தணும், அவனை வச்சு நம்ம பிழைக்கணும். நமக்குன்னு ஒரு மாக்கா மாட்டாமலா போவான்? தேடுவோம், கண்டிப்பாக ஒரு மாக்கா மாட்டுவான். சரி, வேலைக்கு மட்டும் வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறானுங்க. ஆனால் வேலை கொடுத்தா வேலையே பார்க்க மாட்டாங்க. பண்றது வேலை கொடுத்துருக்கேன், வேலைக்கு வரவே மாட்டேற, எங்கேயோ போயிடுற, அப்புறம் வேலை வேணும் மட்டும் கேட்குறேன். இல்லை டாக்டர், கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதான். அந்த வேலை தான் இங்கே தான் முக்கியமான வேலை. அங்கே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி, சொல்லுங்க என்ன சொல்லுங்க. வெளியே ஒரு போர்டு எழுதி போடணும். என்ன எழுதி போடணும்னா, உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் தர வேண்டும், உங்கள் நோய் குணமாகாவிட்டால் 2000 திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி போடணும். டாக்டர் இப்பெல்லாம் போட்டா வருவாங்களா? ஏன், நீ வந்திருக்கல வேலை பார்க்க, அந்த மாதிரி யாராவது ரீல்ஸ் வாங்கி வந்து மாட்டுவான். ஓ, இப்போ அந்த போர்டு எழுதி போடு. சரிங்க டாக்டர், போடுறோம். என்ன காலையிலேருந்து ஒருத்தனும் சிக்க மாட்டானே, தொழில் ரொம்ப மோசமாக போயிட்டு பண்ணுறது. உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும், இல்லாவிட்டால் 2000 ரூபாய் திரும்ப தரப்படும். நல்லா இருக்கே, நல்ல ஒரு இழிச்ச வாயெல்லாம் மாட்டிருக்கான், பார்த்துருவோம். டாக்டர் டாக்டர் மாட்டேன் உங்களுக்கு. தம்பி உள்ளப்பா, உள்ளவாப்பா, உள்ளவாப்பா, உட்காருப்பா, உட்காருப்பா. என்ன பிரச்சனை உனக்கு? டாக்டர், எனக்கு 2 நாளா நாக்குல சுவையே தெரியல டாக்டர். நீயே தெரியலையா? அப்ப அந்த மருந்து தான் கரெக்டா இருக்கும். 10 நம்பர் ரேக்ல இருக்க 10 நம்பர் மருந்து எடுத்து அவர் நாக்குல 2 சொட்டு வாயில ஊத்து. ஓகே பாருங்க, அந்த மருந்து நீங்க குடிச்ச உடனே உங்க பிரச்சனை சரியா போயிடும். அப்படிப்பட்ட மருந்து அது, அம்மா மருந்து. இம்போர்ட் பண்ணி நாங்க கொண்டு வந்துடுவோம். வாய் நல்லா தோறங்க. அக்கால பாதாள மாதிரி இருக்கு. டாக்டர், என்ன பெட்ரோல் ஊத்தி இருக்கீங்க?
சரியாயிடுச்சா? இதுதான் சொன்னேன். எடுங்க 500 ரூபாவை. என்ன நம்ம ஏமாத்தலான்னு வந்தா நம்மள ஏமாத்துறானுங்க. சரி என்ன நம்ம அவங்கள ஏமாத்தலான்னு பார்த்தா நம்மள ஏமாத்திட்டானுங்களே. இப்போ உடனே இந்த டாக்டர் கிட்ட போனா அவன் கண்டுபிடிச்சிடுவான். ஒரு 2 நாள் கழிச்சு போ. டாக்டர் டாக்டர். தம்பி உள்ள வாப்பா, உள்ள வாப்பா, உட்காருப்பா. என்னப்பா பிரச்சனை உனக்கு? டாக்டர் எனக்கு கொஞ்ச நாளா எல்லாமே மறந்து போகுது டாக்டர். எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது டாக்டர். மறந்து போதா? நர்ஸ், அந்த 10 நம்பர் ரேக்ல இருக்கிற 10 நம்பர் பாட்டில் இருக்குல்ல, அதை 2 சொட்டு ஒரு நாக்குல ஊத்து. சரியா போயிடும். டாக்டர் அதுதான் 2 நாளைக்கு முன்னாடி ஊத்துனீங்க. அது பெட்ரோல் தானே? பாத்தியா? இப்ப நான் கொஞ்சம் பாத்தியா சொன்னல. எடு 500 ரூபாய். என்ன என்ன இவன் நம்மளை மறுபடியும் ஏமாத்திட்டு இருக்கான். இவன் அவ்வளவு பெரிய இவனா? வரேன், திருப்பி வரேன். நான் விட்ட காசை நான் திருப்பி எடுக்கிறேன். Several days later. டாக்டர் டாக்டர். ஏதோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கே. தம்பி உள்ள வாப்பா, உட்காருப்பா, பார்த்து உட்காருப்பா. என்னப்பா ஆச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? டாக்டர் எனக்கு கொஞ்ச நாளா கண்ணே தெரிய மாட்டேங்குது டாக்டர். கண்ணு ஒரே மங்களா இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது டாக்டர். ஆஹா, இதுக்கான மருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லவே இல்லையே. என்ன டாக்டர் சொல்றீங்க? இல்லையா? ஆமாப்பா. சரி, நான் அந்த போட்டியில் தோத்துட்டேன். இதாப்பா 2000. டாக்டர் என்ன 2000 ரூபாய் நோட்டுன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் நோட் தரீங்க? இப்போ சரியாயிடுச்சா? எடு 500 ரூபாய். அது ஏன் 500 ரூபாய்ப்பா? நீங்க எடு 500 ரூபாய். ஒருத்தர் நம்மளை ஏமாக்கணும்னு நினைச்சான் பாத்தியா? ஆனா கடைசி அவனே போய் ஏமாந்து போய் நின்றான் பாத்தியா? சூப்பர் டாக்டர். இதான் ஒருங்க நேர்மையா இருக்க கத்துக்கணும்னு சொல்றேன். நம்ம ஏமாத்தி பிழைக்கலாம்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா இருக்கிற மொத்த காசு நம்ம இழந்துட்டோமே. சரிப்பட்டு வராது. இப்போ நம்ம ஒழுங்கா உழைச்சி பிழைக்கிறது தான் நல்லது. குட்டீஸ் ஸ்கிட்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஸோ இந்த ஸ்கிட்டில் பார்த்தபடி நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஸோ நம்ம மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் வந்து கவனமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும். இதுதான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண லெசன். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆமாம் குட்டீஸ், அது மட்டும் இல்லை, நம்ம என்ன அடுத்தது வந்து ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா த வே நம்ம வந்து அதுக்கு முந்தின மாதம்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, நம்ம வந்து என்னென்ன பாதையில் நம்ம நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம அக்காங்கள் நம்ம சொல்கிறாங்க. இந்த மாதம் என்ன வேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓவர் டு வே. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த வே ப்ரோக்ராமில் நாங்கள் மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஸோ இந்த மந்த்தும் நம்ம வேயில் என்ன பார்க்கலாம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ கடைசியாக நீங்கள் ஆபிரகாமோடைய லைஃப்லேருந்து அவர் நமக்கு என்ன பாதை ஸ்பிரிச்சுவலாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மந்த் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈசாக்கு. ஸோ ஈசாக்கோடைய லைஃப்பில் அவர் நமக்கு ஸ்பிரிச்சுவலாக என்னென்ன வே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இருக்கும், பட் ஆனால் அவங்க லைஃப்லேருந்து இன்றைக்கி ஒரு 3 விஷயம் கற்றுக்க போகிறீங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா த வே டு மெடிடேஷன் லைஃப். ஸோ வந்து நம்மளோட எல்லாரோட லைஃப்லையுமே பைபிள் ரீட் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாமே இருக்கும். பட் அந்த மெடிடேஷன் ஒரு பைபிள் வேர்ஸ் எடுத்து வச்சு அதை உட்காந்து ரொம்ப நேரமாக நம்ம வந்து ரீட் பண்ணி ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக நம்மகிட்ட என்ன பேச வராரு அப்படின்னு படிக்கிறது தான் தியானம் இல்லையா? ஸோ அந்த மெடிடேஷன் லைஃப் வந்து நம்மளோட லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க போகிறோம். ஈசாக்கோட லைஃப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வந்து சாயங்கால வேளையில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு போவாராம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் அப்படின்னு இருக்கும்.
ஸோ ஈசாக்கு வந்து ஈவினிங் டைமில் வந்து வெளியில் போய், அதாவது கூடாரத்தை விட்டு வெளியில் போய் அவர் உட்காந்து மெடிடேட் பண்ணுவார். ஸோ ஹி ஹேஸ் அ ஹேபிட் எவ்ரி டைம் வந்து மெடிடேட் பண்ணதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி அங்கே போய் அவங்க வந்து பைபிள் மெடிடேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட லைஃப்பில் வந்து மெடிடேஷனுக்கு நம்ம அதிகமாக வந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஈசாக்கோட லைஃப்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. இதில் பைபிளில் வந்து தாவீது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் வந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷங்களோட லைஃப்பில் அவங்களோட லைஃப் எல்லாமே வந்து பாக்கியம் உள்ளதாக இருக்கும், அவங்க லைஃப் எல்லாமே பிளஸடாக இருக்கும். ஸோ ஈசாக்கு அந்த மாதிரி வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட ஃப்யூச்சருக்கான ஒரு பிளெஸ்ஸிங்கே வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ நம்மளும் நம்மளோட லைஃப்பில் வந்து அதிகமாக வந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈசாக்கோட லைஃப்லேருந்து கற்றுக்கலாம்ப்பா. வா, ஸோ சூப்பரில். ஸோ ஃபஸ்ட்டு அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, என்ன பாதை அப்படின்னா தியானிக்கிறது, மெடிடேட் பண்ணுறது. ஸோ பிஸியான லைஃப்பில் கூட எப்படி நேரம் எடுத்து அவங்க வேதத்தை மெடிடேட் பண்ணி அவங்க ஃப்யூச்சர் பிளெஸ்ஸிங் அது மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்களும் வேதத்தை மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் அதை மெடிடேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். சரி, நெக்ஸ்ட் அவர் லைஃப்லேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? த வே டு பர்சிவரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. அவருடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி நம்ம விடாமுயற்சி அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லலாம், இல்லைனா நம்மளுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து எஃபோர்ட் கொடுத்து ஒரு விஷயத்தில் வந்து சக்சீட் பண்ணுறது, ஒரு விஷயத்தில் வந்து ஒரு வெற்றியை பார்க்குறது அப்படின்னா விடாமுயற்சி. ஸோ அவர் நான் ஸ்டாப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு கேரக்டர்னா அவர் வந்து எஃபோர்ட் போடுவாங்க, அவருடைய முழு எஃபோர்ட்டையும் ஸ்ட்ரென்த்தையும் ஒரு விஷயத்தில் போடுவாங்க ஆண்டவருடைய சப்போர்ட்டோட. இது ரொம்ப முக்கியம். நம்ம ஆதியாகமும் 26:19 22-23 வேர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஈசாக்கு வந்து துறவு வெட்டுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வெட்டும்போது அங்கே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயிலியரில் போயிடும், சக்ஸஸ் ஆகாது. பிகாஸ் மென் எல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சிடும். ஐயோ என்ன ஆயிடுச்சு, நான் முதல்ல ஆரம்பித்ததே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணாமல் செகண்டாக என்ன பண்ணார்னா ஒரு துறவு வெட்டினார். அதுலேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது, என்னடா இதுவும் சண்டை வந்துருச்சு, நம்மளை பண்ண விடலையே, இப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, சரி என்ன பண்ணுறது, போ நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம், ஷிஃப்ட் பண்ணிடலாம், வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் பண்ணாமல் விடாமுயற்சியாக சரி 3rd டைம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு 3rd டைம் பண்ணும்போது அந்த துறவு வெட்டும்போது அங்கே எந்த ஒரு வாக்குவாதமோ என்ன சண்டையோ யாரும் ஸ்டாப் பண்ணாதனால அதுக்கு அவர் ரெஹோபோத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஸோ பார்த்தீங்களா, இதே ஃபஸ்ட் டைம்லேயே அவர் வந்து சோர்ந்து போயிருந்தாருன்னா, ஐயோ என்னடா நம்ம ஆசையாக ஒன்று செய்கிறோம் ஆனால் இதில் சக்ஸஸ் வரலையே, சரி போன போது போ அப்படின்னு சொல்லி இல்லாமல் அவர் ஒவ்வொரு விஷயமும் ஜெபத்தோடு அப்புறம் மெடிடேஷனோடு ஆண்டோடு இணைந்தனால அவருக்கு தெரியும் இது ஆண்டோட சித்தம் தான். ஸோ ஆண்டவர் நமக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. ஸோ தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு இதில் வெற்றி வரும்னு சொல்லிட்டு வே டு பர்சிவரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு சின்ன தாட் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வேர்ட் கிடச்சிட்டு ஏசப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஃபெயிலியர் மாதிரி இருந்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம், டல்னஸ் வரலாம், ஸ்ட்ரெஸ் வரலாம், பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது. ஏதோ இப்போ ஜெபிக்கணும் ஏர்லி மார்னிங் நினைக்கிறீங்க, பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது அப்படின்னா கூட விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுப்பாங்க. அதுக்கு கொலோசியர் 1:29 நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் அப்படின்னா என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு நான் ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆண்டவரோட வல்லமையோடு இணைந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானோட ஸ்ட்ரென்த்தோடு இணைஞ்சு நான் ஒன்று செய்யும்போது கண்டிப்பாக லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வரும். அதுதான் இந்த வே டு பர்சிவரன்ஸ் ஈசாக்கோட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே, நம்ம அக்கா வந்து சொன்னாங்களா பர்சிவரன்ஸ். ஸோ 3rd பாயிண்ட்டுமே வந்து இது ரிலேட்டடாக தான் வரும்க்கா. இப்போ அக்கா சொன்னாங்கல்ல இன்சிடெண்ட் வந்து 3 வாட்டி துறவை வெட்டினாங்க, அப்போது வந்து 2 இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆச்சு, 3rd இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் உண்டாச்சு. 3rd பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த வே டு பீஸ் மேக்கிங். ஸோ இந்த 3 இடத்துலையுமே வந்து அவர் துறவு வெட்டுறாங்க. பட் அங்கேருந்து வேறு மனுஷர்கள் வந்து இது எங்களோடது தான் அப்படின்னு சொல்லி, இது எங்களோட துறவு தான், நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அந்த இடத்துல கூட என்னோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, நாம் தான் அதை பண்ணோம், ஆனாலும் வந்து அவங்க சண்டை போடும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு அவங்கக்கிட்ட சமாதானம் பண்ணி அந்த இடத்த விட்டு போனாரே தவிர அவர்களிடத்துல என்னோட ஹார்ட் ஒர்க் இது என்னோடது அப்படின்னு சொல்லி சண்டை போடலை.
ஸோ இது வந்து இதுலேருந்து ஈசாக்கோட லைஃப்லேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஒருவேளை நம்மளோட லைஃப்லேயே நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருப்போம், இருந்தாலும் சில பேர் வந்து நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட ஆர்கியூ பண்ணலாம். என்ன பண்ணுவாங்க, இல்லை இது என்னோட எஃபர்ட் தான் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல நம்ம சண்டை போடாமல் சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கணும். இதுதான் வந்து ஈசாக்கோட லைஃப்லேருந்து நமக்கு வந்து கற்றுக்கிற ஒரு லெசன். ஸோ வே டு பீஸ் மேக்கிங். ஸோ எப்போல்லாம் நம்மளால் முடியுமோ அப்போல்லாம் வந்து நம்ம சமாதானம் பண்ணணும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். பைபிளில் கூட மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ சமாதானம் பண்ணுறவங்கலாம் வந்து ஆண்டவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், தேவனுடைய புத்திரர்களாக இருப்பாங்க. அப்போ நம்ம சமாதானம் பண்ணாமல் இருந்தால் நம்ம யாரோட புத்திரர்களாக இருக்கோம் அப்படின்ற ஒரு கொஷனும் நமக்கு வருது இல்லையா? ஸோ நம்ம சமாதானம் பண்ணால் நம்ம ஏசப்பாவோட பிள்ளை அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமும் நாமளே ஃபீல் பண்ணுவோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அதை பார்த்து நம்மக்கிட்ட சண்டை போட்டவங்களே அவங்களே வந்து சமாதானம் ஆவாங்க. எப்படி வந்து ஈசாக்கு வந்து 3rd டைம் வந்து சண்டை போட வராமல் அந்த இடத்துல யாரும் வாக்குவாதம் பண்ண வர மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் ரெஹோபோத்னு பேர் வச்சுருப்பாரு. ஸோ அதே மாதிரி என்ன சுச்சுவேஷன் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தாலும் ஒரு டைம் வரும், அவங்களும் பார்ப்பாங்க, ஏசப்பாவும் வந்து நமக்காக வந்து வழக்காடுவார். ஸோ நம்ம வந்து சண்டை போடணும், அவங்கக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் நமக்கு வந்து சமாதானத்தை கொடுக்குறார், நம்மளும் சமாதானம் பண்ணுறவர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீக் வந்து நம்ம ஈசாக்கோட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்குறோம்க்கா. சூப்பர்ல. ஸோ நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேருந்து. ஸோ சில பாயிண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம அழகாக மெடிடேட் பண்ணோம். ஸோ த வே டு மெடிடேஷன், வே டு பர்சிவரன்ஸ், வே டு பீஸ் மேக்கிங். ஸோ இதெல்லாம் ஈசாக்கோட லைஃப்லேருந்து கற்றுக்கிட்டோம்ல. ஸோ உங்கள் லைஃப்லையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஏசப்பா கண்டிப்பாக உதவி செய்வாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி வே ப்ரோக்ராமில் இன்னும் நம்ம புது விஷயம் நம்ம கற்றுக்கலாம். சரி, ஓகே, நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணுறோம். பாய் குட்டீஸ். இப்போவும் நம்ம த வே ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்ரி மந்த் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். ஸோ இப்போதும் நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். பாஸ்டர் அங்கிள் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம்லாம் இருந்தது இல்லையா? இன்றைக்கி ஸ்கிட் இருந்தது, டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது. நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நிறைய ப்ரோக்ராம் அக்காமார் உங்களுக்காக செஞ்சுருந்தாங்க. அதில் ஒரே ஒரு காரியத்தை நான் திரும்ப சொல்லுகிறேன். மனப்பாட வசனமாக அக்காமார் சொல்லியிருக்கிறாங்க. உபாகமம் 7:6 நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனம் என்ற அந்த வார்த்தையின்படி நீங்கள்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவருக்கு சொந்தமான பிள்ளைகள். எனவே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து அக்காமார் இன்னைக்கு நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கற்றுக்கொண்ட நீங்கள் அதன்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜனமாக கர்த்தர் உபாகமம் 7:6 உங்களை வைத்திருக்கிறார். எனவே நீங்களும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கிருபை செய்வார். என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராமை பார்த்த இந்த அன்பு பிள்ளைகள், இந்த ப்ரோக்ராமின் மூலமாக கற்றுக்கொண்ட ஆண்டவரே பாடங்கள், இவைகளுக்காக கர்த்தாவே இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இணைந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஜனத்துக்கென்று கர்த்தனை வேதத்தில் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் இந்த அன்பு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து நீர் நடத்தி அருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருக்கட்டும், ஆசீர்வதியும். அதுபோல் இந்த அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய
உம்மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளை அரவணைத்து, உடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதான, சந்தோஷம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் கொடுத்து அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளுவீராக என்று சொல்லி அன்பு பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம், மகிமையின் கரம், மாறாத கரம், நேசருடைய திருக்கரம் இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நடத்தட்டும். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க, வழி நடத்துருங்க, கிருபை தாங்க. உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, praise the Lord. உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்துப் பார், அவர் உனக்கு பதில் தருவார்.